ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இப்போ என் கையில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயிரை மீன். இந்த அயிரை மீன் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் இருக்குது, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம எவ்வளோக்கு வாங்கணும், அப்புறம் எங்கே வாங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து எங்கள் ஊரில் தான் வாங்கினோம், நாமலை புதுக்கோட்டையில். இது வந்து காப்படி 800 சொன்னாங்க, 800 ருபீஸ்க்கு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா குறைச்சி தான் சொன்னாங்க. காப்படி 800 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கினோம். இது எப்படி வாஷ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். என்னோடய மதர் இன்லா தான் வாஷ் பண்ணாங்க, என்னோடய அத்தை தான் வாஷ் பண்ணாங்க. ஏன்னா எனக்கெல்லாம் இதை பற்றின ப்ரொசீஜர் சுத்தமாக தெரியாது. எங்கள் அத்தை தான் வாஷ் பண்ணாங்க. அதை நான் உட்காந்து பார்த்தேன், வீடியோ எடுத்துக்கிட்டேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத. அதில் பாருங்கள், அது தட்டில் இறால் இருக்குது அப்படின்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. இங்கே பாரு, குட்டி குட்டியாக இறால் இருக்குது பார்த்தியா அப்படின்னாங்க. இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதில் வந்து பால் ஊற்றிடணும். உங்களுக்கு எவ்வளோ பாலோ அது முங்குற அளவுக்கு பால் ஊற்றிட்டு வச்சோம்னா, அந்த பாலை வந்து அது குடிக்குமா. குடிச்சிட்டு அதில் வந்து அது மண்டையில் வந்து மண் நிறைய சேர்ந்து வச்சுருக்கோம். ஏன்னா அது சாப்பிடும்ல, சாப்பிட்றப்ப மண்ணும் சேர்த்து சாப்பிட்ரும். அது தலையில் வந்து மண் இருக்கும். ஸோ அந்த பாலில் வந்து அந்த மண்ணை எல்லாத்தையுமே கக்கிரும். கக்கிறதுக்காக தான் நம்ம அந்த பால் ஊற்றி வச்சுருக்கோம். பால் ஊற்றி மூடி வச்சிடணும். அப்படி மூடி வச்சாலுமே ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்து பார்த்தோம்னாலும் துடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து அதை எடுத்து எங்கள் அத்தை வந்து மண் சட்டியில் போட்டு நல்லா கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபுல்லாக சுற்றி விட்டு கழுவணும். மண் சட்டியில் போட்டு உப்பு போட்டு, இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டாங்க, மூடி வச்சு. இருந்தாலுமே சுற்றி விட்டு அது நல்லா க்ளீன் பண்ணாங்க. இந்த பாருங்கள், வடித்தோடனே ஏன் கவர் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, அது வந்து அதில் வந்து மீசை மாதிரி இருக்கும், அது மீசை இருக்கும், அது ரொம்ப குத்தும் கையில் படுறப்ப. அதனால் கையில் கவர் போட்டுக்கிட்டாங்க. கவரை போட்டுட்டு அது இங்கே பாருங்கள், அது இன்னும் சாகலை. அதுக்கப்புறம் அதில் லெமனு கொஞ்சோண்டு தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இறக்கவே செஞ்சிச்சு. ஏன்னா ஏன் இத்தனை டைம் நம்ம வாஷ் பண்ணுறோம்னா, அதில் வந்து கவுள் வாடை அடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லு மட்டும் போகிறதுக்காக தான் இவ்வளோ ப்ரொசீஜர் செய்கிறோம். இதனால் நான் கேட்டேன், நியூட்ரிஷனலில் வந்து போயிடாத அத்தை அப்படி சொல்லி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் போகாது, இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபைனலாக கழுவி முடித்ததுக்கப்புறம் எல்லா மீனும் இறந்துருச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். தேங்க் யூ.